வர 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 வருங்க. பா வாங்க எல்லாரும் முட்டை சாப்பிடலாம். முட்டைக்கு குழம்பா இல்லை கிரேவியா இல்லை. வர 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 வருங்க. பாய். இன்றைக்கி எங்களோட குலதெய்வ கோயிலில் நோம்பின்றனால நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு கிளம்பிட்டோங்க. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா சாமிக்கும் வண்டிக்கும் ஒரு பூஜையை போட்டு கிளம்பியாச்சு. கரெக்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் வந்து ஒரு 4:30 மணிக்காட்ட கிளம்பினோம். செக் போஸ்ட் வந்து போய் சேரையில் ஒரு மணி 7 ஆச்சு. அப்புறம் அங்கே விடிய பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே விடிய காத்தால வந்து ஒரு 8 மணிக்கு வந்து அலோவ் பண்ணாங்க. இதாக பார்த்திங்கன்னா எல்லோரும் நாங்கள் விடிய வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 8 மணிக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. இதாக பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வந்து என்ட்ரன்ஸுங்க. இப்போ வந்து நம்ம காட்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்குறோம். எங்களோட கோயிலுக்கு போகிற வழி வந்து இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் வந்து தார் ரோடு இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு மண் தடம் தான். போகும்போதே பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் இப்படி தான் போயிட்டுருக்குறோம். அதாவது ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். வண்டியெலாம் வந்து எதுவும் ஸ்பீடாகவே போகிற மாதிரி இருக்காது. போகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய வனவிலங்குகளை வந்து அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருந்தேங்க. வண்டியை வந்து நாங்கள் எங்கேயுமே வந்து ஸ்லோ டவுன் பண்ண கிடையாது, வண்டி நிறுத்தவும் கிடையாது. வனவிலங்குகளை வந்து பாதுகாக்கிறது நம்மளோட கடமைங்க. ஏன்னா வனவிலங்குகளுக்கு வந்து எந்த ஒரு துன்புறுத்தலும் வந்து நம்ம தரக்கூடாதுங்க. இதோ இப்படி தாங்க போகும்போதே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மான் நிறைய இருந்துச்சுங்க. நாங்களும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். இதோ தெரியுதுங்களா, லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம கோயிலுக்கு போகிற வழித்தடை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க. போகும்போதே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு ரிஸ்க்கான இடம், ரிஸ்க்கான ஏரியா அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாங்க. ரோடும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மேடு பள்ளமாக தான் இருக்கும். இதை வந்து ரோடுனே வந்து சொல்ல முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்குங்க. அப்புறம் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஆறு வந்து தாண்டி போகிற மாதிரி தான் இருக்கும். அது இடையில பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வந்து மாயாறு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் சொன்னல ஆறுங்க, 4 ஆறு. இதுதான் பார்த்திங்கன்னா முதல் ஆறுங்க. இந்த ஆறை கிராஸ் பண்ணி தான் நான் போகிற மாதிரி இருக்குங்க. ஒரு சில டைமில் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி வரும். இப்போ அந்த பஸ்ஸு வந்து மேலே ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இறக்கத்தில் இறங்கி ஏறும்போது வந்து நம்ம அவ்வளோ டக்குன்னு வந்து போகக்கூடாது. நம்ம வர்றதை பார்த்து பஸ்ஸு வந்து சைடு போட்டாங்க. ஸோ நம்மளும் டேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே வந்து போயிட்டுருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோவில் பக்கமாக வந்து நெருங்கிட்டேங்க. இங்கேயும் வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இங்கேயும் வந்து நம்மளை செக் பண்ணி தான் வந்து உள்ளே அனுப்புவாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்தோம் அப்படின்னா அந்த செக் போஸ்ட் வரைக்கும் தாங்க பஸ்ஸு வருங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து நமக்காக வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணி இது மாதிரி வண்டியெலாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த வண்டியில் ஏறணும் அப்படின்னா நம்மளை வந்து கோவிலே கொண்டு டைரெக்டாக விட்டுருவாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து நம்ம ரொம்பவுமே நன்றி சொல்லிக்கணும். அப்புறம் ஒரு சில பேர் வந்து அப்படியே நடந்து நம்ம கோயிலுக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். 1 to 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். அப்புறம் நாங்களும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கோவிலுக்கு வந்து போயிட்டோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கோவில் பக்கத்தாலே வந்து வந்துட்டேங்க. இருக்கிறதுலே வந்து இந்த ஒரு ஏத்தம் தான் மிகப்பெரிய ஏத்தம்னே சொல்லலாம். இந்த ஒரு பள்ளத்தில் இறங்கி ஏறும்போது எல்லா வண்டியுமே திணறுங்க.
இந்த ஏத்தன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த ஏத்தங்க. உண்மையாகவே வந்து வண்டி ஏறும்போது நம்ம ஓரமாக நின்றுக்கணும். ஏன்னா எப்போ வண்டி எப்படி ரிவர்ஸில் வரும்னே சொல்ல முடியாது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக போய்க்கணும். இப்படி லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து நமக்கு மொபைல் டாய்லெட் வந்து ஃபெசிலிட்டியில் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதுக்குமே வந்து நம்ம அவங்களுக்குலாம் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ தான் நம்ம காட்டுக்குள்ளே கோவிலுக்குள்ளேயே வந்து வந்துட்டேங்க. இதான் வந்து கோவிலுக்கு போகிற வழிங்க. நாங்கள் போயிட்டு வந்து எங்கேயாவது இடம் இருக்குதா அப்படின்னு வந்து தொலாவிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம மரத்துக்கடியில் வந்து வண்டியை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய வண்டியை வந்து அங்கங்கே போட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து நமக்கும் இடம் கிடையாது. இதான் நம்ம கேங்கில் வந்த 2 பேர் வந்து இறங்கி தொலாவிட்டு இருக்கிறாங்க. அப்படியே இடம் இருக்குதான்னு தொலாவிட்டு கோவில் பக்கத்தாலே வந்தாச்சு. என்ன கோவில் பக்கத்தில் வண்டி போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் தண்ணி ஃபெசிலிட்டி இருக்குங்க. ஸோ அதுக்கோசரமே வந்து வந்தாச்சு. இருந்தாலும் நமக்கு தண்ணி லாரியெலாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் பறக்க கண்டுபிடிச்சாச்சு ஒரு இடத்த. அப்புறம் எல்லோரும் பார்த்திங்கன்னா இறங்கின வேகத்தில் எல்லோரும் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இவங்க தான் இட்ஸ் மை கேங் எல்லாருமே. அப்புறம் ஆளுக்கு ஒரு வேலையாக வந்து செஞ்சிட்ருந்தேங்க. அப்புறம் நாங்கள் போன கடைசியில் பார்த்திங்கன்னா கரெக்டாக சாமி வந்து வந்துருச்சு. இதே வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம கோவிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அது அப்படியே ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா காடுகளை பாதுகாக்கிறது வந்து நம்மளோட கடமையாகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இடம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் சுத்தம் பண்ண இடங்க. போன வேகத்துலேயே பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு வெங்காயம் தக்காளி எல்லாம் தொளிச்சு சமையல் செய்ய ஆரம்பித்தாச்சு. இவங்க தான் பார்த்திங்கன்னா 2 குக்கிங் மாஸ்டர். இவங்க வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா முட்டையை வச்சு கிரேவி செஞ்சிட்ருக்குறாங்க. அப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணேன். சரி அவங்க எவ்வளோ நேரம் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் மாமனார் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 முட்டை வந்து வேக வச்சுருந்தோம். எங்கள் கேங்கில் போனது பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் தான். ஸோ தலைக்கு 2 கணக்கு 20 வேக வச்சுருந்தோம். அடுத்து கொஞ்சம் நேரத்தில் வந்து கோழி வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வந்து ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு சுறுசுறுப்பாக செஞ்சு முடிச்சுட்டு எல்லோரும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சாப்பிட போயாச்சு. நைட் நேரத்தில் நம்மளோட கோவில் வந்து இப்படி தாங்க இருக்குங்க. இது எதுக்கு அதை கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு 2 பிரிவாக வந்து பிரித்து வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா அதில் வேஸ்ட் வந்து போட்டு போயிடலாம். நைட் டைம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குங்க நம்மளோட கோவிலுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு போகிற வழிங்க. காத்தால வந்து விடிஞ்சதுமே பார்த்திங்கன்னா போயிட்டு குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட ரெடியாகி போயிட்டோம். இப்போ கொஞ்சம் தூரத்தில் போன உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு திப்பு சுல்தான் வந்து பாலம் காட்டுறேன் பாருங்கள். இதான் வந்து அந்த திப்பு சுல்தான் பாலங்க. நம்ம ஸ்கூல் புக்ஸ்லாம் வந்து படிச்சிருப்போம். அதே திப்பு சுல்தான் தான் அவங்க. அதாவது இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு வந்து அந்த காலத்தில் அவர் வந்து பாலம் கட்டியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பாலம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. ரொம்பவுமே வந்து நம்மளை பிரமிக்க வைக்கிற வகையில் தான் இருக்குது. அந்த பாலத்தில் கட்டியிருக்கிற அந்த கல்லெலாம் பார்த்திங்கன்னா கோடு கோடாக போட்டு கட்டியிருந்தாங்க. அந்த கோடு போட்ட கல்லெல்லாம் வந்து ஏதாவது சிம்பிளாக என்னன்னு தெரியல. ஆனால் வந்து இந்த ஒரு வழியாக வந்து வணிகம் செய்கிறதுக்காகட்டும் போர் தொடுக்கிறதாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு பாலத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்க்கவே வந்து நமக்கு அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு.
அப்புறம் நானும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து திப்பு சுல்தான் பாலத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு மெய் மறந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க எப்படி தான் இவர் வந்து இந்த இடத்துலலாம் பாலம் கட்டியிருப்பார், அந்த காலத்தில் வந்து என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நானும் வந்து கிளம்பிட்டேன். வீடியோ லென்த்தாக போகிறனால அடுத்த வீடியோவில்